ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மொபிச்செக் சேனல். இன்றைக்கி நம்ம யூஐஇஜிபி ஸ்கீமை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு 15 லட்சம் வரை எப்படி கடன் வாங்கலாம், எப்படி ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற ஸ்கீமை பற்றி வாங்க பார்க்கலாம். இது அன்எம்ப்ளாய்டு பர்சனுக்கு இந்த ஸ்கீம் கொடுக்குறாங்க. இதுவரையும் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா மொத்தம் 2026-27 1091 பேர் இதுக்கு விண்ணப்பிச்சிருக்காங்க. இதில் தேர்வுக்குள்ளால் பரிந்துரைக்கப்பட்ட விண்ணப்பங்கள் 724. இதில் வங்கியால் அனுமதிக்கப்பட்டது 408. இதுவரையும் அவங்களுக்கு நிதி நிறுவனம் வழங்கப்பட்டது 331 பேருக்கு வழங்கிட்டாங்க. ஊக்கத்தொகை முடிஞ்சது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 500 பேருக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஃபுல் டீட்டெயில் இந்த வெப்சைட்லேயே நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துங்க. இப்போ இந்த ஸ்கீமுக்கு யார் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக நீங்கள் இதுக்கு 15 லட்சம் வரையும் கடன் வாங்கிக்கலாம். அரசு மானியமாக 25% அவங்க உங்களுக்கு மானியம் தராங்க. அதாவது 3.75 லட்சம் இதுக்கு மானியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எந்த வயசுலேருந்து எந்த வயசு வரையும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 18 வயசு, அதாவது பொது பிரிவாக இருந்தால் 18லேருந்து 45 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். அதுவே சிறப்பு பிரிவில் நீங்கள் 55 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு குறைந்தபட்சமாக 8வது நீங்கள் படிச்சிருந்தாலே இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான ஆண்டு வருமானம் 8 லட்சத்துக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா பொதுப்பிரிவினர் சொந்த முதலீடாக ஒரு 10% இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிறப்பு பிரிவினர் 5% இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணால் போதும், மற்ற பேங்க்லேருந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான தேவையான டாக்குமெண்ட் என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்கள். இந்தந்த டாக்குமெண்ட் தான் உங்களுக்கு வேணும். இதில் ஆதார் அட்டை, பேன் கார்டு, உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டு, வருமான சான்று, தேவைப்பட்டால் சமூக சான்று வைக்கணும். ஆனால் மேக்ஸிமம் கேட்பாங்க, வச்சு தான் ஆகணும். அப்புறம் உங்களோட பேங்க் விவரங்கள் கேட்பாங்க. அதுக்கப்புறம் சும்மா ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்கன்னா ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் ஸ்கீமுக்கு இப்படி தான் அப்ளை பண்ணணும். இது எந்தெந்த தொழிலுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கீழே சில தொழில்கள் கொடுத்துருக்கேன். இந்த தொழிலுக்கும் நீங்கள் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதை வச்சு அது மட்டும் இல்லாமல் நிறைய தொழில் இருக்குது. இதையும் நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியாதவங்க கீழே உள்ள வெப்சைட்டை பார்த்து அப்ளை பண்ணிங்க. அப்படி இல்லைன்னா நான் இந்த மேலே ஒரு நம்பர் கொடுத்துருக்க பாருங்கள். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அவங்களே உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு இந்த தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இல்லை நீங்களே இந்த ஸ்கீமுக்கு எப்படி அப்ளை பண்ணிக்கலாம் உங்கள் மொபைல் வழியாகவே அப்படின்னு வீடியோ தேவைப்பட்டால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான வீடியோவும் நான் கண்டிப்பாக போடுறேன். இதுபோல் தகவல்களை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.